ஆந்திரா நெல்லூரில் இருந்து 3 லாரிகளில் கடத்தி வரப்பட்ட சுமார் 100 டன் மணல் உத்திரமேரூர் போலீசாரால் பறிமுதல். ஓட்டுநர்கள் 2 தப்பியோடிய நிலையில் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர் உத்தரவின் பெயரில் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஜூலியஸ் சீசர் வழிகாட்டுதலின்படி உத்திரமேரூர் காவல் ஆய்வாளர் விநாயகம் தலைமையிலான போலீசார் பெருநகர் மற்றும் உத்திரமேரூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது ஆந்திரா பதிவு கொண்ட 3 லாரிகள் தார் போட்டு மூடப்பட்ட நிலையில் வந்தது. அதனை மறித்து போலீசார் சோதனை செய்தனர். அப்போது லாரியை ஓட்டுநர்கள் வேகமாக இயக்கி சற்று தொலைவில் நிறுத்திவிட்டு 2 ஓட்டுநர்கள் தப்பி ஓடினர். ஒருவரை போலீசார் கைது செய்து லாரியை பரிசோதனை செய்தனர். அதில் மணல் இருப்பது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் பிடிபட்ட சென்னை ரெட்டில்ஸ் பகுதியைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்ற ஓட்டுநரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஆந்திர மாநிலத்தில் நெல்லூரில் உள்ள ஆற்றிலிருந்து மணல் கடத்தப்பட்டது தெரிந்தது. மேலும் அவர்கள் வைத்திருந்த போலியான ஆவணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இதுகுறித்து லாரியின் ஆவணங்கள் உண்மையானதா, இந்த 3 லாரிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு லாரிகளில் தமிழ்நாட்டு பகுதிக்கு மணலை கடத்தி வந்துள்ளனரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.